ஹாய் ஆல், வெல்கம் டு கனி விலாக்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் லாஸ்ட்டு ஷார்ட்ஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். வைகாசி விசாகம் அன்றைக்கி நான் பாம்பன் சுவாமிகள் கோயிலுக்கு போனால் அதோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக இந்த பாம்பன் சுவாமிகள் கோயிலோட இன்னொரு வீடியோவும் வரும். அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கேப்சர் பண்ணியிருப்பேன். இன்ச் பை இன்ச் எல்லா பிளேசஸுமே நான் கேப்சர் பண்ணி அது வந்து ஃபுல் பாம்பன் சுவாமிகள் கோவிலோட வீடியோ வரும். அதில் இது வந்து ஜஸ்ட் நான் போனதுக்கான வீடியோ தான் நான் இப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த கோவில் ஃபுல்லாக கவர் பண்ணி நான் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். பாருங்கள், இதுதான் அந்த கோவிலோட என்ட்ரன்ஸு. நுழையும் போதே பக்கத்தில் 2 சைடுமே ஷாப் இருக்கும். நம்ம அர்ச்சனையோ மாலையோ எது வேணால் நான் வாங்கிட்டு போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு நான் போனோடனே அந்த அண்ணாக்கிட்ட மாலை கேட்டேன். இல்லைம்மா, மாலைலாம் போட மாட்டாங்க, இது மாதிரி நடை சாத்திடுவாங்க, சாத்துற டைம் ஆயிடுச்சு, பெல் அடிச்சிட்டாங்க, சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நான் போகும்போது டைம் வந்து 12:50 ஆகிடுச்சு. லேட்டாக தான் போனேன். கரெக்டாக எனக்கு ஆனால் 45 மினிட்ஸ் தான் ட்ராவல் எனக்கு எங்கள் வீட்டுக்கிட்ட இருந்தால் அந்த கோயில் போகிறதுக்கு. அப்படி இருந்துமே டிராஃபிக்னால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரின்னு போயிட்டு கரெக்டாக ஒரு 10 பேர் என்னமோ தான் இருப்பாங்க. அவங்க கூட நாங்களும் சேர்ந்து நின்று லாஸ்ட்டு 10 பேராக நாங்கள் அந்த சாமியை பார்த்துட்டு வந்தோம். கரெக்டாக நாங்கள் க்ராஸ் ஆகி விளக்கேற்ற வரோம், நடை சாத்திட்டாங்க. ஆனால் அந்த விளக்கு ஏற்றி காமிக்கிறப்பெல்லாம் நடை கொஞ்சம் ஓப்பனாக தான் இருந்தது. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். விளக்கு ஏற்றிட்டு ஊதுபத்தியெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் வந்துட்டேன். நான் எதுக்கு வந்தோன்னா, அங்கே வந்து நிறைய அன்னதானம் போட்டுட்ருந்தாங்க. சரி, அதனால போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து ஒரு பொழுது நான் அன்றைக்கி ஒரு பொழுது இருந்து, சரி கோயிலில் தான் எப்போவுமே கோயிலுக்கு போகிறதா தான் நான் காலையிலேருந்து சாப்பிடவே மாட்டேன். பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அப்படியே தான் கோயிலுக்கு போயிட்டு சிவாபுரி போனோம்னாலே நான் அப்படி தான் இருப்பேனே நான். இது வந்து அந்த கோயிலோட பெரிய தேர், எப்படி சொல்கிறதுனா நல்லா பெரிய தேர். அந்த கோயில் சுற்றி அப்படியே வந்து எப்படி சொல்கிறதுனா நல்லா பசுமையாக இருக்கும். அவ்வளோ மரங்க இருக்கும், அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கோயிலை விட்டு வெளியில் வர மனசே வராது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த கோயில் ஃபுல்லாக நான் கவர் பண்ணி போட்டிருப்பேன், பாருங்கள். இது நாங்கள் போயிட்டு வீடியோ வந்து நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்த விலாகாக தான் நான் இதை அப்டேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு கோயிலோட ஃபுல் விலாகுமே வரும், ஃபுல் வீடியோஸுமே வரும். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ச் பை இன்ச் நான் கவர் பண்ணியிருப்பேன். அதில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இது வந்து ஆனால் வந்து பின்னாடி வந்து ஜீவசமாதி இருந்தது. இந்த கோயிலோட ஜீவசமாதி இருந்தது. அந்த ஜீவசமாதி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நாங்கள் போன டைம் 2 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி, வெளியில் இருந்தே நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம். அப்புறம் அன்னதானம் போட்டுட்ருந்தாங்க. சரி, அன்னதானமாச்சும் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லைனில் நின்னோம். இல்லை இந்த லைன் இல்லை, வேறு லைன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக இந்த ஏரியா பாருங்களேன், பைக்கு, காரு, ஆட்டோ எல்லா பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் இந்த கோயில் உள்ளே, வெளியில் இல்லை, ரோட் சைடில் இல்லை, உள்ளே அந்தளவுக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு அன்னதானம் வெறும் சாம்பார் சாதம் மட்டும். நெக்ஸ்ட்டு வந்து சாம்பார் சாதம், புளி சாதம், தயிர் சாதம், கருணக்கிழங்கு பட்டாணி கூட்டு, அதுக்கப்புறம் கேசரி சாப்பிட்டு கிளம்பிட்டோம். நான் எப்போவுமே எந்த கோயில் போனாலும் அந்த கோயில் ஞாபகமாக அட்லீஸ்ட் எதனா ஒரு சின்ன பொருளாச்சும் வாங்குவேன். எனக்கு இது ரொம்ப நாளாக ஆசை. வீட்டில் அந்த பச்சை கற்பூரம் ஸ்மெல் வர ஃப்ளக் வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு, சத்தியமாக அதோட பேர் கூட எனக்கு தெரியல. அது வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன், மீஷோவில் போட்டு வச்சுருந்தேன். சரி, அன்றைக்கி கோயிலில் பார்த்ததுனால அதை வாங்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.